இப்ப ஓமினா ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹோட்டல்ல திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்சியும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. என் பொண்ணு திரும்ப வந்துருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கோம். நான் ஒன்னும் பெர்மனண்டா இங்க வரல, நான் நாகி வீட்டுல தான் இருப்பேன், சரியா வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பிட்டு போகும்போது கவலைப்படாதீங்க நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. நம்ம மேல இவளுக்கு கோவம் இல்ல. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவ பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருதேன் அப்படின்னு சொல்லி சாட்சி லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கா. ஓ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, சாட்சி ஒழுங்கா வந்துருவாளான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப ஆமினா வந்து எங்க இருக்குன்னு கேட்கறா. இடி இடிச்சதுல இவங்க வீட்டுல கரண்ட் போயிருது, என்னாச்சு அப்படின்னு எரிக்கா பயப்படவும் போன்ல இருக்கிற டார்ச் ஆன் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் ஆன் பண்றா. இவங்க க்ளோஸா இருக்காங்க. ஆமினா கிட்டவோ ஹே நீ தான் ஏன் மேல வந்து உட்காந்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சுத்தி யார் வீட்லயுமே கரண்ட் இல்ல, இடி இடிச்சது இல்ல அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒருவேளை ஏலியன்ஸ் அட்டாக் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி எரிக்கா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஏலியன்ஸ் அட்டாக்லாம் இல்ல, அதெல்லாம் நார்மல் தான். சரி நான் என் போன் எடுக்கிறேன் நம்ம ஹீரோ மேல போகவும் அதுக்கு தனியா விட்டு போவாத அப்படின்னு எரிக்கா முன்னாடி போறா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ எப்படி காமா இருக்க அப்படின்னு கேட்கவும், ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு நார்மல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது ஏலியன் அட்டாக் பண்றது நார்மலா அப்படின்னு கேட்கறா. இது ஏலியன் அட்டாக் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவோன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. பட் பின்னாடி தெரியறத நம்ம ஹீரோ பாத்துட்டு டை எங்கடா பாக்குற அப்படின்னு சொல்லி பாத்துட்டா. நம்ம ஹீரோ போன் எடுத்தா அதுல சார்ஜ் இல்ல, போனை சார்ஜ் போடணும்னு கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எரிக்கா திட்டிட்டு இருக்கா. பார்த்தா அவ போன்லயே சார்ஜ் போயிடுது. நல்ல வேலை என்கிட்ட இந்த அரோமா தெரப்பி கேண்டில் இருந்துச்சுன்னு எரிக்கா அதை ஏத்துறா. அவன் பவர் பாயிண்ட் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அதோட சார்ஜரை நான் தொலைச்சிருவேனா, ஸோ நான் எப்போ புதுசு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றா. ஆமா நாகி இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கும். திடீர்னு ஏன் இந்த கொஸ்டின் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது லைஃப் ரொம்பவே ஃபன்னா தான் இருக்குது. நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தனோ அப்போல இருந்து என் லைஃப் ரொம்பவும் ஜாலியா மாறிடுச்சு நாகி அப்படின்னு சொல்றா. இந்த வீட்டில் உன் கூட தங்குறேன், புது ஸ்கூலுக்கு மாறி இருக்கேன், புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, என் சிஸ்டர் கூட நான் இருக்கிறேன், எல்லாமே ரொம்பவும் ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கும் அப்படிதான் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கீழே ஒரு எலக்ட்ரிக் லேம்ப் இருக்கு, நீ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ கேன்ல எடுத்து போகவும் அச்சோ எனக்கு இருட்டுல பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எரிக்காத எடுத்துக்கிட்டா. இப்ப நம்ம ஹீரோ இருட்டிலேயே போய் அதை தேடுறான். என்ன இது தண்ணியா இருக்கு, ஒருவேளை சீலிங் எதுவும் ஒழுகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி வந்தா. அவன் மேல மோதி கால் வலிக்கு அவளை போய் கிஸ் பண்ணிட்டான். அதுச்சோ ஆமினோ நான் தெரியாம பண்ணிட்டேன், அவன் நீ மேல தானே இருக்கான்னு சொன்னா எதுக்காக கீழே இறங்கி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அட கரண் வந்துருச்சு, ஹே நாகி அப்படின்னு சொல்லி எரிக்கா கூப்பிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணது சாட்சியை தான். ஓ சாட்சி நீயா, நீ எப்ப வீட்டுக்குள்ள வந்த, ஏன் சவுண்ட் கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கரண்ட் போயிருந்துச்சு என்னாச்சுன்னு நான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் கூட ஒரு செகண்ட் ஆமினோன்னு நினைச்சு பயந்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான், நடந்ததை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும் என்னது நடந்ததை மறக்கணுமா அப்படின்னு சொல்லி சாட்சி கொஞ்சம் வெக்கத்தோடயோ சோகத்தோடயோ இருக்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில ஹே சாட்சி என்ன சாப்பிடாம போறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வெளியே சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. என்ன சாட்சி என்ன காலையில வந்தோடனே படுத்திருக்க, நேத்து அந்த ப்ரோக்ராம பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. இல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நேத்து ஒரு பெரிய ட்விஸ்ட், தங்கச்சி ஆக்சிடென்டலா அண்ணனுக்கு கிஸ் பண்ணிட்டா, அதுக்கப்புறமா தான் அந்த தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கா அவங்க அண்ணன் மேல அவளுக்கு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். அச்சோ அப்படின்னு எந்திக்கிறா. சாரிப்பா ஸ்பாய்லர் பண்ணிட்டோம், ஆனா அந்த அண்ணன் கேரக்டர் ரொம்பவே ஹேண்ட்ஸமானவன், யாரா இருந்தாலும் அவளை பிடிக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கோம். ஹேண்ட்ஸமா இருக்காங்கிறதுக்காக தங்கச்சி லவ் பண்ணிடுவாளா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவோம். ஆமா அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸம் கிடையாது, அது போக அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சாட்சி வந்து நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லி அவ பெஞ்ச போட்டு அடிக்கவா அச்சா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மத்தவங்க பாக்குறாங்க. மார்க்கெட்டுக்கு போனா கறியோட ரேட் அதிகமா இருக்கு, இப்ப டிஸ்கவுண்ட்ல சில விஷயங்களை கொடுக்குறாங்க, அதை போய் நம்ம ஹீரோ வாங்குறான். இப்ப நம்ம ஹீரோ சமைச்சிட்டு ஹே சாட்சி உனக்கு பிடிச்ச கறி ரைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா. அவ ரூம் விட்டு அவ வர மாட்டேங்கிறா. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஈல் ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஆனா அவ கதவையே திறக்கல. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆமினா அங்க வந்துருதா, சரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஆமினா அதை சாப்பிட்டு இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு எரிக்கா சொல்லவும் சாட்சியை நான் சாப்பிட கூப்பிட்டேன் அவ வர மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு ஆமினா சொல்லவும் நான் அவளை எதுவுமே பண்ணல, யோசிச்சு பார்த்தா அவ தான் என் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டா, என் பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா, ரோம போட்டுட்டு கோவத்துல இருக்க வேண்டியது நானு, ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா நேத்து நைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே ஆமினா கிட்ட சொல்றான். நாகி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் என்னது நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். செக்ஸி டீச்சர் அப்படின்னு சொல்லி எரிக்கா காஸ்டியூமை மாத்திட்டு வந்துருதா, நீ அவளை என்ன ஒரு குழந்தை தங்கச்சியாவே பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் அதுல என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். அதுதான் பிரச்சனையே, நீ அவளை என்ன குழந்தையாவே பாத்துட்டு இருக்க, ஆனா அவ ஒரு அடல்ட் அப்படின்னு எரிக்கா சொல்லவும் அவ எனக்கு குழந்தை மாதிரி தான், சின்ன வயசுல இருந்து அவ கூடவே தானே நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இப்போ உங்க ரெண்டு பேராலையும் ஒன்னா குளிக்க முடியுமான்னு கேட்குவோம். அது எப்படி முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். பாத்தியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்கிறது உனக்கு எந்த மாதிரியோ நேத்துக்கு நடந்ததும் அவளுக்கு அந்த மாதிரி தான் அப்படின்னு எரிக்கா சொல்லவும் நீ சொல்றது பாயிண்ட் இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாட்சி உண்மையிலேயே ஒரு அடல்ட்டா மாறிட்டாதான், அவளை என் சிஸ்டர்னு நான் சொன்னாலுமே அவ என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாதுதான். ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா நான் சாட்சிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், அவ பிறந்ததுல இருந்தே அவ கூடவே இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அப்படி யோசிச்சு பார்த்தா இப்ப எங்களோட ரிலேஷன்ஷிப் என்னோட ஃபியான்சியோட தங்கச்சியாவா அப்படின்னு அவ கிட்ட போய் பேசலான்னு போகும்போது நான் என்ன பேச அப்படின்னு அவளுக்கு தெரியல, என்ன பண்ண அப்படிங்கறது சாட்சிக்கும் தெரியல. ரெண்டு பேரும் பேசாமையே போயிருந்தாங்க. சாட்சி நீ போய் கொள்ளி நெருக்கா சொல்லவோ சரி அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. ஐயோ நான் இதுல என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு எரிக்கா யோசிக்கிறா. இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம்போல நம்ம ஹீரோ இசகாவா கூட காலையில போய் படிக்கிறான். எரிக்கா வரல அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா. எரிக்காக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்னாச்சு நீ கிளம்பலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் சரியில்லை, எனக்கும் மூடு சரியில்லை, சீக்கிரமா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருங்க அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. நான் என்ன பண்றது, ஆமினாவும் என்னாலதான் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹே நாகி, ஏதோ பிரச்சனையா வந்ததுல இருந்து நீ எதுவுமே எழுதல. ரைன் மேடன் இசகாவா ஹீரோ ஆகிய நான் அவன் கஷ்டங்களை கேட்க தயாரா இருக்கேன். ஆஃபரிங் எதுவும் தேவையில்ல அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு என் கூட க்ளோஸா இருக்கிற ஒருத்தங்களை நான் தெரியாதனமா கஷ்டப்படுத்திட்டேன். மத்தவங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியல. நம்ம ஹீரோ சொல்லுவா, கரெக்ட் தான், நீ உண்மையிலேயே அந்த விஷயத்துல ரொம்ப மோசம். மத்த ஸ்கூல் முன்னாடி என்ன சேலஞ்ச் பண்ண, எனக்கு என்கேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லியுமே கூட நீ என்ன விடல. ஆனா ஓமினோ, உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு அதுதான். நீ உன் மைண்ட்ல தோன்றத ஹானஸ்டா சொல்ற, நீயாவே இரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சாச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வரான். சாச்சி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிடுறேன். அது ஆக்சிடென்டலா நடந்தாலுமே கூட நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. தப்பு என் மேலதான். நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. நீ எப்பவுமே என் சிஸ்டரா தான் இருப்பாங்கிறதுனால நான் உன்னை குழந்தைத்தனமாவே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ டைம் வந்துடுச்சு, நீ ஒரு அடல்ட்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன்னை அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவா. அவ கதவை திறக்கவும் நம்ம ஹீரோ தலையில முட்டிடுது. எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா அப்படின்னு அவ கேட்கறா. சாச்சியும் நம்ம ஹீரோவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எரிக்கா கேட்கறா. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றேன். நைட் நான் நிம்மதியா தூங்குவேன் சாச்சி சொல்லவும், கொஞ்சம் வளராம தூங்கு அப்படின்னு எரிக்கா சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது.